மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. ஆக்சுவலாக வருகிற 8ஆம் தேதி டெல்லியில் முக்கியமான ஒரு மீட்டிங். நம்ம அதை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கிறோம். காங்கிரஸுடைய அந்த இந்தியா கூட்டணி அதனுடைய கூட்டம் டெல்லியில் கூட்டுவதற்கான அழைப்பு எல்லாருக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது. திமுகவுக்கும் அவர்கள் அழைப்பு அனுப்பியதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் தெளிவாக திமுக ஒரு அறிக்கை வெளியிட்டு விட்டார்கள். நாங்கள் காங்கிரஸ் அந்த கூட்டுகிற அந்த இந்தியா கூட்டணியில் கலந்து கொள்ள மாட்டோம். ஏன்னா இந்த காங்கிரஸ் எங்களுடைய முதுகில் குத்தி விட்டது, நம்பிக்கை துரோகம் செய்து விட்டது. மனதளவில் எங்களுடைய தொண்டர்கள் எல்லாம் கடுமையான காயப்பட்டிருக்கிறார்கள். ரொம்ப மோசமான ஒரு செய்கையை நன்றி கூட சொல்லாமல் நன்றி கெட்ட கூட்டமாக மாறிவிட்டது அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக காட்டமாக சொல்லிட்டாங்க. இந்திய அளவிலேயே தேசிய அளவில் ராகுல் காந்திக்கு பெரிய பின்னடைவு, பெரிய அவமானம் ஏற்பட்டு விட்டது. இப்போ இந்தியா கூட்டணியில் திமுக மட்டும்தான் பேக் அடிக்குதா அப்படின்னு பார்த்தா இல்லை. திமுக தெளிவாக சொல்லிட்டாங்க, இனிமேல் எந்த காலத்திலும் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை, காங்கிரஸ்க்கு எதிரான நிலைப்பாடு தான் அப்படின்ட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் அந்த அறிக்கையிலே இன்னொன்று சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்தியாவுக்காக, நாட்டு மக்களுக்காக மதச்சார்பின்மையோடு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் நிச்சயமாக நாங்கள் குரல் கொடுப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாங்கள் பாஜகவோடு எங்களுக்கு எந்த ஒட்டும் இல்லை உறவும் இல்லை, ஏற்கனவே இருந்த அதே ஸ்டாண்டில் தான் இருக்கோம். இப்போ நம்ம முக்கியமாக குறிப்பாக 3வது அணி உருவாவதற்கான சூழலை நம்ம கண்டிப்பாக ஏற்படுத்துகிறோம் அப்படின்றது தான் அதோட அஜெண்டாவாக பார்க்கப்படுது. ஆக்சுவலாக இப்போ 3வது அணி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அப்போ யாரெல்லாம் அது உள்ளே இருப்பாங்க, என்ன நடக்கும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? அப்படி பார்த்தீங்கன்னா சொன்னால், நம்ம மம்தா பானர்ஜி இருக்காங்க, அகிலேஷ் யாதவ் இருக்காங்க, தேஜஸ்வி யாதவ் இருக்காங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்காங்க, சந்திரசேகர் ராவ் இருக்காரு, ஜெகன்மோகன் ரெட்டி இருக்காரு, நவீன் பட்நாயக் இருக்காரு, மாயாவதி இருக்காங்க, பினராயி விஜயன் இருக்காங்க, உத்தவ் தாக்கரே இருக்காரு. இப்படியான பல தலைவர்கள் காங்கிரஸ் அல்லாத கூட்டணியாக இருக்கிறார்கள். அப்போ இவங்க கூட யார் வேண்டுமானாலும் 3வது அணியோடு கைகோர்க்க முடியும். கிட்டத்தட்ட நான் சொன்ன பட்டியல் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் 12 பேருக்கு மேலே வராங்க. 10-12 பேருக்கு மேலே மாநில கட்சிகளில் அவங்க செல்வாக்காக இருக்கிறவர்கள். மாநில கட்சிகளுக்கு இருக்கிற பெரிய டிராபேக் என்ன, ப்ளஸ் என்ன அப்படின்னா, டிராபேக் அவர்கள் தேசிய அரசியலில் போய் எதுவும் சாதிக்க முடியாது. பட் அவங்களுடைய ப்ளஸ் மாநில அரசியலில் தான் அவங்க கால் ஊன்ற முடியும், மாநில அரசியல் தான் அதிகாரங்களை பெற முடியும். அதனால் மாநிலத்தில் அவங்க ஸ்ட்ராங் பண்ணிக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. இன்னைக்கு உள்ள நிலைமைக்கு சூழ்நிலைக்கு பார்த்தீங்கன்னா, மம்தாவுக்கு அவருடைய கட்சி, சொந்த கட்சிக்குள்ளே பிரச்சனை. அது எப்போ முடிவுக்கு வரும்னு தெரியாத அளவுக்கு அங்கே பெரிய இடியாப்ப சிக்கலோடு ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. இப்போ அங்கே திமுக தோல்வியை தழுவி இருக்கிறது, எதிர்கட்சி அந்தஸ்தை தான் பெற்றிருக்கிறது. ஆனால் அவங்களுக்கு கட்சியை நடத்தணும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். வருகிற உள்ளாட்சி தேர்தல் உடனடியாக வந்துடும். இடைத்தேர்தல் 5 இடைத்தேர்தல், ஒன்றுனா கூட பரவாயில்ல, 5 பேர் ரிசைன் பண்ணியிருக்காங்க. அப்போது 5 இடங்களில் நமக்கு ஒரு மினி தேர்தல் மாதிரி தான். அதில் ஒரு இடம் ஜெயிச்சா கூட அவங்க ஆளுங்கட்சிக்கு ஆப் ஆகிடும். 5 இடத்துல ஒரு இடம் திமுக ஜெயிச்சா கூட திமுகவுக்கு செல்வாக்கை மீண்டும் மக்கள் கொடுத்து விட்டார்கள்னு பேசுவாங்க. ஏன்னா அந்த 5 இடமும் திமுக ஜெயிக்காத இடம். இப்போ இடைத்தேர்தல் வருகிற 5 இடமும் திருச்சி கிழக்காக இருக்கட்டும், மதுராந்தகமாக இருக்கட்டும், பெருந்துறையாக இருக்கட்டும், அம்பாசமுத்திரமாக இருக்கட்டும், இந்த இடங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அங்கே எல்லாம் அதிமுக ஜெயிச்சது, விசில் ஜெயிச்சது. அப்போ அங்கே ஒரே ஒரு இடத்தை அவர்கள் கைப்பற்றினால் கூட திமுகவுடைய செல்வாக்கை மீண்டும் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள்னு நம்பிக்கை வந்துடும். ஆனால் எப்படியாவது அந்த 5 இடத்தையும் நம்ம தான் கைப்பற்றணும்னு விசில் ஒரு பக்கம் களத்தில் கடுமையாக இறங்கி போராடும். பொய் வாக்குறுதி அள்ளி விடுவானுங்க. இப்போ விட்ட மாதிரி 2500 ரூபா தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிறந்த நாளுக்கு எதனா ஒன்று கொடுத்துட்டு ஏமாற்றுவாங்க. அப்புறம் இன்னும் நிறைய வாக்குறுதிகளை அள்ளி வீசுவாங்க. ஆட்சி எங்ககிட்ட தான் இருக்குது, நாங்கள் நிலையான ஆட்சி தருவோம், மாற்றங்கள் வேணும், அதனால தானே வந்தீங்க, இவங்கெல்லாம் பொய் சொல்கிறாங்க, எல்லா பழியும் திமுக மேலே தான் போடணும், திமுக தான் எல்லாமே காரணம் அப்படின்னு மறுபடியும் அந்த 5 ஊர்களில் எப்போவாது பிரச்சாரத்துக்கு போய் ஏதாவது ஒரு 7.5 கூட்டுவார் விஜய். ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த சூழ்நிலை மட்டுமே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துருமானா மாற்றத்தை கொடுக்காது. அப்போ அகில இந்திய அளவுக்கு தாவேகாக்கு ஏதாவது ஒரு அடையாளம் கிடைக்குமானா, கிடைச்ச வாய்ப்பையும் கோட்டை விட்டாங்க. என்ன வாய்ப்பு கிடைச்சதுன்னா, ஒரு ராஜ்யசபா எம்பி, 2.5 வருஷம் தான் பதவி காலம் இருந்தாலும் அங்கே போய் கணக்கை ஓப்பன் பண்ணிருக்கலாம். இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி கணக்கு ஓப்பன் பண்ணுவாங்க பாருங்களேன், 31ஆம் தேதி வரைக்கும், மார்ச் வரைக்கும் ஒரு கணக்கு போட்டு புது ஆண்டு கணக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி அதை ஒரு கணக்கு, ஒரு புது நோட்டில் கணக்கு வழக்கெல்லாம் எழுத ஆரம்பிப்பாங்களா. அந்த மாதிரி தாவேக்காவுடைய எம்பியாக, ராஜ்யசபா எம்பியாக ஒரு நபரை அனுப்பி தாவேக்கா தனக்கான ஒரு எம்பியை அங்கே கணக்கை ஓப்பன் பண்ணி இருந்திருக்கலாம்.
விஜய் வந்து அதை தூக்கி அப்படியே வந்து இந்த பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒரு ஆள் கொடுத்துருக்காரு. காங்கிரஸ் கொடுத்தாரு, காங்கிரஸ் பிரவீன் சக்கர, ஏன்னா விஜயும் காங்கிரஸும் சேருவதற்கு இடையில வேலை பார்த்த ஆள் வந்து இவர் தான். நீங்கள் எதுவும் வேற மாதிரி நினைக்காதீங்க, இடையில வேலை பார்த்துருக்காரு. அதுக்கு பரிசு தான், இந்த கிஃப்ட்டு தான் இந்த ராஜ்யசபா எம்பி. அந்த ஆள் தான் இந்த சண்டைக்கும் காரணம். திமுகவுக்கும் காங்கிரஸுக்குமான உரசலை ஏற்படுத்தி அதை குளிர்காஞ்சி அதில் வந்து இன்னைக்கு வந்து சுகபோகத்தை அனுபவிப்பது எம்பியாக மாறி இருக்கிறது இந்த பிரவீன் சக்கரவர்த்திக்கு. ஏற்கனவே எம்பி சீட் கேட்டார், கொடுக்கல. மயிலாடுதுறை நிற்கிறது கேட்டார், கொடுக்கல. எம்எல்ஏ சீட் கேட்டார், அப்பவும் கொடுக்கல 21. அந்த காண்டில் தான் திமுகவையும் காங்கிரஸையும் பிரிச்சிருக்காரு மனுஷன். இப்போ அவர் எம்பி ஆகிட்டார். அது வந்து இவங்க ஏன் போகலைன்னா, இவங்களுக்கு அங்கே போனால் வந்து மோடி அரசாங்கத்தை எதிர்த்து பேசணும். அங்கே திடீர்னு ஏதோ ஒன்று வருது, மதச்சார்பின்மைன்னு சீன் போட்டு போய் சொல்லிட்டு இருக்காரு விஜய். அங்கே போய் வந்து அந்த தன்னுடைய எம்பி வந்து ஒரு கொள்கை முடிவு எடுக்கிறாங்க, ஒரு நாட்டில் ஒரு ப்ராப்ளம் வருது, ஒரு பிரச்சனை வருது, எதிர்கட்சிகள்லாம் ஒன்றா நிற்கிறாங்கன்னும் போது ஒத்த ஆள் ஒத்த ரோசா என்ன பண்ணோம்? அங்கே போய் பாஜக பக்கம் பேசினா பாத்தியா பாஜக பி டீம்னு உண்மை வெளியே தெரிஞ்சிடும். இந்த பக்கம் திரும்பினாங்கன்னா பாஜகவுக்கு அதை ரசிக்காது, பாஜக விரும்பாது, எதிர்த்தும் பேச முடியாது. எஜமானன் எப்படி எதிர்த்து பேசுறது? பயமாக இருக்கும். அதனால் இந்த தொல்லையே வேணாண்டா, அதை போய் காங்கிரஸ் கொடுத்துட்டோன்னா நமக்கு ஒரு பேர் கிடைக்கும், பாத்தியா கிடைத்த வாய்ப்பை கூட அவங்க கொடுத்துட்டாங்கன்னு ஒரு பேர் கிடைக்கும்னு அப்படி ஒரு ஆட்டத்தை வந்து முடிச்சு வச்சிருக்காரு. ஸோ அதனால் இன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு காங்கிரஸ் தேசிய அளவில் தன்னுடைய செல்வாக்கை உயர்த்தி கொள்வதற்கு போராடணும். இப்போ அகிலேஷ் யாதவ் ஒரு கேள்விக்குறியோடு இருக்கார். இந்த இந்தியா கூட்டணிக்கு போவாரா போக மாட்டாரான்னு தெரியாது. மம்தா போக மாட்டாங்க, அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, மாநிலத்திற்கு எனக்கு பிரச்சனையை தான் நான் பார்க்கணும் முதல்ல அப்படின்ட்டாங்க. திமுகவை காங்கிரஸ் கழட்டி விட்டதை மம்தா ரசிக்கலை, அவங்களுடைய செயல்பாடுகளில் தெளிவாக தெரியுது. அகிலேஷ் யாதவும் அதை ரசிக்கலை. அகிலேஷ் யாதவ் எப்பவுமே அண்ணன் ஸ்டாலின் அப்படின்னு தான் சொல்லுவார். அவரும் வந்து காங்கிரஸுடைய இந்த விஷயத்தை ரசிக்கலை. ஏன்னா அவர் வந்து ஜெயிச்சிருக்க வேண்டிய ஆள். அவர் காங்கிரஸோடு வந்து உரசல் பிரச்சனை இப்படின்லாம் பண்ண பிறகு பாதி வழியில் அவர் கவுத்து விட்டது, நட்டாத்தில் நிப்பாட்டி காலி பண்ணதில் காங்கிரஸ் மிக தெளிவாக பண்ணி ஆட்சியை அவர் வந்து பறி கொடுத்துருக்கார் அகிலேஷ் யாதவ். நீங்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஏற்கனவே தெரியும் பாஜகவுடைய தில்லுமுழு பிரச்சனைகள் எல்லாமே தெரியும். ஆனாலும் அவர் இந்தியா காங்கிரஸை நம்பியும் போக முடியாது. அவர் காங்கிரஸுக்கு எதிராக தான் அங்கே வந்து ஆட்சியை பிடிச்சவர். நம்ம இவங்க இருந்தாங்க பல ஆண்டுகள், ரொம்ப வருஷம் காங்கிரஸ் பெண் முதல்வர் இருந்தாங்க, அவங்கள காலி பண்ணிட்டு இவர் தான் வந்தார், கெஜ்ரிவால் தான் வந்தார். அதனால் காங்கிரஸோட ஒரு பெரிய ஒட்டும் இல்லை உறவும் இல்லை. இந்தியா கூட்டணி அது பிரதானமான கட்சி காங்கிரஸ், அதனால் அது தலைமையில் நடக்கும்ன்றனால டெல்லி வந்து கேபிட்டல்னால அங்கே பண்ணாங்க. அப்போ அவரும் போவாரான்னு சந்தேகம். 8ஆம் தேதியே பெரிய இடியாப்ப சிக்கல் கேள்விக்குறீங்க. அந்த அடிப்படையில் தேசிய அளவில் காங்கிரஸ் வந்து தனிமைப்பட்டு போகிற சூழ்நிலை. அவங்கெல்லாம் சொல்கிறாங்க ஏதோ திமுக தனிமைப்பட்டு போச்சு, திமுக ஒதுக்கிட்டாங்க. அதெல்லாம் கிடையாது. திமுக ரொம்ப கிளவராக நாங்கள் வரல அப்படின்னு ஒன்று தேசிய அளவில் அது பெரிய தாக்கத்தை இருந்துச்சு. ஒரு பக்கம் மம்தா அவங்களும் வச்சு செய்கிறாங்க, இன்னொரு பக்கம் அகிலேஷ் யாதவ். ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் 8ஆம் தேதி கூட்டம் வந்து எந்த அளவுக்கு சரியாக வரும், எத்தனை பேர் போகிறாங்க, அல்லது அவங்க போகாமல் தனித்து விடப்படுமா காங்கிரஸ், இந்த கூட்டணியில் இருக்கிற மாநில கட்சிகள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு புதிய தேர்ட் ஃப்ரண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்களா அப்படின்றதெல்லாம் இன்றைக்கி பேசு பொருளாக மாறி இருக்கிறது. என்ன நடக்குது எப்படி நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். 8ஆம் தேதி என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அது சம்பந்தமான வேறு ஏதாவது ஒரு அப்டேட் இருந்துச்சுன்னா அதையும் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வருகிறேன். அதுவரை கோடிங் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்க அன்பு நண்பர்களே, உங்களுடைய ஆதரவோடு அன்போடு தான் நடத்தப்படுகிற சுயாதீன ஊடகம். உங்களுடைய தேவை அதிகம், ஆதரவும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் தான். நன்றி, வணக்கம்.